ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பிக் பாஸ் சீசன் 8ஓட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரஞ்சித் சாரை போட்டு வதக்கி எடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா, அவர் பாட்டுக்கு பாசம், நேசம், பண்பு, அரவணைப்பு இது மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு இதில் போயிட்டுருக்காரு. இது என்ன நடக்குது அப்படின்னா, 10வது வாரத்தில் கேப்டன்சி டாஸ்க்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தான் கேப்டன் பதவி கொடுத்தாங்க. அவர் நார்மலாகவே டல்லாக தான் இருப்பார். எதுவுமே சொல்ல மாட்டார். அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இது மாதிரி எதுவுமே அவருக்கு கிடையாது. ஆனால் இவர் கேப்டன்சி இருந்தனால இந்த வாரம் ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்க வச்சுட்டு இவங்க கூட சொல்லியிருக்கலாம், கூட இருந்த எல்லாருமே இப்படி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் இவங்க எல்லாருமே லாஸ்ட்டாக சேவ் சார் கேட்குறப்போ கேப்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ இவங்க சொன்ன பதில், கேப்டன் இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டே தெரியல, இந்த வாரம் கேப்டன் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னானே. ரஞ்சித் சார் செம்மையாக பாடிட்டார். ஏன் அப்படின்னா, உங்களையெல்லாம் நல்லவங்கன்னு தானே நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா ஜாக்லின் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இவர் ப்ரெசண்டில் ஒரு கேப்டனாக இருக்காருங்கிறதே இவர் மறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொன்னோன்னேவும், முத்துக்குமரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லா கேப்டன் மேலேயும் ஒரு மரியாதையாக இருக்கும், மரியாதைக்குரியவராக இருப்பாங்க. ஆனால் இந்த கேப்டன் மட்டும் மிகவும் பரிதாப நிலையில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரஞ்சித் சாரோட ஃபேஸு டோட்டலாகவே வாடிடுச்சு. ஏன் அப்படின்னா, இவங்கெல்லாம் நல்லா பேசுகிற மாதிரியே பேசிட்டு இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். தீபக் சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டிஸ்அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு. அது கேப்டன்சியில் ஒரு பெனிஃபிட்டும் இல்லை, கேப்டன் இல்லாத ஒரு கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டீம் இந்த வாரம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டாரு. இதிலிருந்து ரஞ்சித் சார் ஏதோ சொல்லுவாரா இல்லை இதுக்கப்புறம் ஏதோ ரியாக்ட் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி தெரில. இவர் சேது சார் ரஞ்சித் சார்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, பண்பு, பாசம் இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை வாயை தைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கோவமெல்லாம் பட்டீங்க. இந்த கோவத்தை நீங்கள் கேப்டன்ஸில் எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சிருந்தீங்கன்னா சூப்பராக ஒரு கேப்டனான பதவிக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவங்க எல்லாருமே. நீங்கள் இதை அவங்கக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக சொல்லாமல் உங்கள் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தனால மட்டும்தான் இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னும் பதிவு பண்ணிட்டாரு. இன்னொன்று என்னென்னா, 10 வாரத்தில் இருந்த கேப்டனில் 10வது வார கேப்டன் இருந்ததாகவே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் அப்டேட் பண்ணிட்டாரு. இதனால் ரஞ்சித் சார் கொஞ்சம் அப்செட்டில் தான் இருக்கார். வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் வேக்கப் ஆவாரா இல்லை இதே மாதிரியே நிலையில் இருப்பாரான்னு தெரில. இதுக்கப்புறமா தான் அவங்க சொல்கிறத கேட்டு ரியாக்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு நிற்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரஞ்சித் சாரை போட்டு வாட்டி வதக்கிட்டாங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. பிக் பாஸ் பற்றி அப்டேட் உங்களுக்கு கண்டினியூவாக வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.